கோவில்கள் அவை வெறும் புனித இடங்கள் அல்ல. சில சமயம் அவை நூற்றாண்டுகளின் ரகசியங்களை உள்ளே புதைத்து வைக்கும் மர்மப் பெட்டகங்கள். ஒரு மகானின் உடல் 900 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? யார் இந்த மகான்? அவர் ஒரு மாபெரும் வைணவத் துறவி. அவரது பெயர் ராமானுஜர். 1017இல் பிறந்து 1137 வரை வாழ்ந்தவர். ராமானுஜர் வெறும் தத்துவ ஞானி மட்டுமல்ல, கோவில்களுக்குள் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி பக்தி வழிபாட்டில் சமத்துவம், அன்பு மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். 1137இல் ராமானுஜர் தனது பூவுடலை துறந்து ஜீவசமாதி அடைந்தார். அவரது விருப்பப்படி அவரது உடல் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் வைக்கப்பட்டது. பலர் அவரது உடல் மம்மிஃபிகேஷன் செய்யப்பட்டது என நினைக்கிறார்கள், அதாவது பதப்படுத்தப்பட்டுள்ளது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவரது உடல் மம்மிஃபிகேஷன் செய்யப்படவில்லை. ராமானுஜர் உடல் அவரது திருமேனி சிலையின் கீழே வைக்கப்பட்டுள்ளது. சிலர் அவரது திருமேனி சிலையை அவரது உடல் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. அவரது உடல் சிலையின் கீழே உள்ளது. திருமேனி சிலை மூலிகை மற்றும் சுண்ணாம்பு கலவையால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அதன் மேல் வருடத்திற்கு 2 முறை பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமப்பூ பூசப்படுகிறது. இதன் மூலம் சிலை பாதுகாக்கப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், ராமானுஜர் ஒரு மகாபெருமான். அவர் வாழ்ந்த வாழ்க்கை மக்களின் ஆன்மீக, சமூக மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.